அன்பார்ந்த ரிஷபராசி நண்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். இதுநாள் வரை விரயஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது மே 1 முதல் உங்கள் ஜென்ம ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார். எப்பொழுதுமே ஜென்ம ராசியில் குரு இருக்கும் பொழுது ஏற்படக்கூடிய பலாபலன்கள் நன்மையும் தீமையும் கலந்தே வரும். ஏனென்றால் குரு இருக்கக்கூடிய ஸ்தானத்தை விட பார்க்கும் ஸ்தானங்கள் பலம் பெறும். தற்சமயம் குரு உங்கள் ராசிக்கு தங்களது உடம்பில் அமர்கிறார். உடம்பில் அமரும் பொழுது எப்பொழுதுமே ஜென்ம குரு பார்க்கக்கூடிய பார்வைகள் 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம். 5 பூர்வ புண்ணியம், 7 சமுதாயம், நட்பு, வட்டாரஸ்தானம், உச்சஸ்தானம், உயர்வு ஸ்தானம், 9 பாக்யஸ்தானம். இந்த 3 இடங்களை குரு பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெளிவான சிந்தனை பிறக்கும், புத்தி தெளிவு ஏற்படும், திறம்பட யோசனை செய்து காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள். சிந்தனை தெளிவு சிறப்பு பெறும். ஒரு மனிதனுக்கு கதி இல்லாவிட்டாலும் மதி இருக்க வேண்டும். மதி என்பது அவனுடைய அறிவு சார்ந்த விஷயம். அப்படி வரும் பொழுது இந்த குருவின் பார்வை உங்களுக்கு நல்ல தெளிவான சிந்தனைகளையும் ஆக்கப்பூர்வமான விஷயங்களையும் அதை கையாளக்கூடிய பக்குவத்தையும் திறமையும் தருவார். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நட்பு வட்டாரங்கள் பெருகும், புதிய நண்பர்கள் வந்து சேருவார்கள், மனைவியுடைய ஒத்தாசை கிடைக்கும், நண்பர்கள் உதவுவார்கள், சமுதாயத்தில் உங்கள் மதிப்பு உயரும், பிள்ளைகள் பற்றிய கவலைகள் நீங்கும். இதுவரை உடல்நலம் சரியில்லாமல் அப்பா இருந்திருந்தால் அப்பா பூரண நலம் பெறுவார். உடல்நலம் சரியில்லாமல் தகப்பனார் இருக்காருன்னு இருந்தாச்சுன்னா அவங்களுடைய அப்பா நல்லபடியாக ஆயிடுவார், படுக்கையிலிருந்து எழுந்து விடுவார். ஆகவே தகப்பனார் மூலம் ஏற்படக்கூடிய மருத்துவ செலவுகள் குறையும். இதுவரை இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும். அப்பாவுடன் சுமூக நிலைமை ஏற்படும். சொத்து, பிதுராஜித சொத்துக்கள், பாகப்பிரிவினை, பங்கு முதலிய அம்சங்கள் இருந்தால் அவற்றை திறம்பட பேசி அழகாக நீங்கள் பூரணமாக உங்களுக்கு சாதகமாக ஆக்கி கொள்ளலாம். அதற்கு உண்டான வழிவகைகள் உண்டு. மேலும் நீங்கள் செய்ய வேண்டியது, ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி உடல் அஜீரணம், உபாதைகள், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், தலைவலி, மனச்சோர்வு, உடம்பில் கொலஸ்ட்ரால், சுகர், சில பேருக்கு சுகர் வரலாம். அதனால் இந்த இதில் கவனமாக இருக்கணும். இதுக்கு காரணம் சில பேருக்கு அல்சர், ஜாண்டிஸ் வரலாம். வெளியில் தண்ணி குடிக்கக்கூடாது. அப்போ நோய் வருதுன்னா வரதுக்கு காரணம் யார்? நம்ம தான் காரணம். கிரகம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இருந்தாலும் நம்மளுடைய செய்கைகள் என்பது இந்த கிரகம் வரும் பொழுது நம்மை சில பாதை மாறுதல்களுக்கு உட்படுத்தும். அப்போது எப்போதும் போகிற பாதையில் நம்ம போகணும். காலையில் 8 மணிக்கு சார் நான் டிஃபன் சாப்பிடுவேன் அப்படின்னு 8 மணிக்கு கரெக்டாக சாப்பிட்றணும். சார் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வெளியில் போகிறேன், நான் 10 மணிக்கு சாப்பிட்றேன்னா கேஸ் ஃபார்ம் ஆயிரும். அல்சர், அசிடிட்டி, ஈசோபேஜிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய வாயு தொந்தரவு, ஆசிட் அமிலங்கள் தொந்தரவு ஏற்படும். அதனால் அதுக்கு மாத்திரை சாப்பிட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஸ்கேன், எக்ஸ்ரே, இந்த மாதிரி மருத்துவ செலவுகள் உண்டாகும். அதே நேரத்தில் அஜீரண உபாதைகள், கண்டத காரமான உணவுகள், எண்ணெய் பதார்த்தங்கள், குறிப்பாக மைதாவை தவிர்க்க வேண்டும். மைதா, கடலை, சிவியரான பருப்பு வகைகள், இந்த வகையான உணவுகளை தவிர்க்க வேண்டும். இவற்றை தவிர்த்தால் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல சுபிட்ச நிலை உண்டாகும்.
அதே நேரத்தில் நீங்கள் குடும்பத்துடன் வெளியூர், வெளி மாநிலம் சுற்றுலா சென்று வருவீர்கள். மனைவியின் மூலம் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். ஆகையால் காரியங்களை திறம்பட செய்து கொள்ளலாம். இந்த ஆண்டு கல்வி முன்னேற்றங்கள் உண்டு. அதே நேரத்தில் இடமாற்றம், தொழில் மாற்றம் சிலருக்கு ஏற்படும். சிலருக்கு தீய பழக்கங்கள் வந்து சேரும். தீய பழக்கம் என்பது ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது, கெட்ட பழக்கங்கள் தருது. அந்த மாதிரி சூழ்நிலைக்கு போக வேண்டிய சில கட்டங்கள் ஏற்படும். காரணம் என்னவென்றால், ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு பகை. குரு உங்கள் ராசிக்கு பகை. அதை பொறுத்தவரை உங்களுக்கு குரு சில சிரமங்களை கண்டிப்பாக தருவார். அப்படி வரும் பொழுது நிதி நிலைமை என்று எடுக்கும் பொழுது, உங்கள் ஜாதகத்துக்கு நிதிநிலை என்று எடுக்கும் பொழுது பணம் வரும். அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் அதை சிறப்பாக சேமித்து நீங்கள் செயல்படுத்த வேண்டும். இல்லை என்றால் உங்களுக்கு வீணான செலவுகள் அந்த பணத்துடைய வரவை செலவு மூலம் ஈடுகட்டிவிடும். சிலருக்கு இடமாற்றம், தொழிலில் நிச்சயம் ஏற்படும். அதற்கு தயாராக இருக்க வேண்டும். சார், ஆஃபீஸில் நான் நல்லா தான் வேலை பார்க்குறேன், இருந்தாலும் என்னை ட்ரான்ஸ்ஃபரில் போட்டாங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபரில் போடத்தான் செய்வாங்க. ஏன்னா ஜென்மகுரு எப்பொழுதுமே ஒரு கூற்று உண்டு. ஜென்மகுரு வனவாசம் என்றால் காட்டுக்கு போகும்னு அர்த்தம் இல்லை. காட்டில் இருக்கக்கூடியது போன்ற ஒரு உணர்வும் ஒரு சூழ்நிலையும் இருக்கும் சூழலில் உண்டாகும். அதான் அர்த்தம். இருப்போம், எல்லாரும் இருப்பாங்க. ஆனால் நம்ம மட்டும் ஏதோ ஒரு தனித்து இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம். நமக்கு அந்த சைக்கலாஜிக்கல் தாட்ஸ் ஒரு எல்லாருடையும் ஒரு மிங்கிள் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையை தராது. அப்படி வரும்பொழுது நமக்கு என்ன வரும்? ஒரு பய உணர்வு வரும். நமக்கு என்னப்பா இந்த இது ஏதாவது உடம்பு பாதிச்சிருமா, இல்லை ஏதாவது சிவியரான கஷ்டங்கள் நமக்கு வருமா அப்படிங்கக்கூடிய ஒரு பயம் நமக்கு ஏற்படும். அதை பார்க்கும் பொழுது நாம் அதற்கு தகுந்த சரியான வழிபாட்டு முறைகள், வாழ்க்கை முறைகள், உணவு பழக்க வழக்கங்கள், வெளிவட்டார பழக்கங்கள் இவற்றை அமைத்து கொள்ள வேண்டும். நண்பர் வர, சார் ஒரு ஷூரிட்டி போடுங்க, ஜாமீன் போடுங்கன்னா போடக்கூடாது. நல்ல நண்பர் தான், உங்கள் நேரம் அவரால் பணம் கட்ட முடியாது. அப்போது அதுக்கு ஜவாப்தாரி நீங்கள் கொடுக்கணும். 2 லட்ச ரூபா கடன் போட்டேன் சார், ரொம்ப நல்ல சார், எனக்கு 15 வருஷம் பழக்கம் சார் அப்படிம்பாங்க. 15 வருஷம் பழக்கம் இருக்கலாம். உங்களுடைய குரு அவரை கட்ட விட மாட்டார். அப்போது ஷூரிட்டி ஜாமீன் போட்டால் நீங்கள் மாட்டிப்பீங்க. அதுக்கு ஜவாப்தாரி கட்டலைன்னா பேங்க்காரன் என்ன பண்ணுவான்? உங்களை தான் என்ன சார் பெருசாக பிரமாதமாக ஷூரிட்டி கொடுத்தீங்க, உங்கள் ஃப்ரெண்டு பேங்கு பக்கமே காணோம் அப்படிமா. அப்போது என்னாகும்? உங்களுக்கு ஒரு ரிமார்க்கு. அப்போது என்ன நடக்கும்? இதனால் வீட்டில் சண்டை சச்சரவுகள். நீங்கள் ஏன் ஜாமீன் போட்டீங்க அப்படின்னு வீட்டில் பெரிய கொஸ்டின். உங்களுக்கு இது கூட தெரியாதான்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வரும். ஆனால் இந்த குரு பயிற்சினால் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகும். சிலருக்கு வீடு, மனை, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும். சம்பளம் கணிசமான உயர்வுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் பணியிடங்களில் இருந்த இறுக்கமான சூழல் சற்று
குறைந்து இனிய அனுபவங்கள் உண்டாகும். கூட வேலை பார்க்குறவங்க உதவி செய்வாங்க. அதனால் உங்களுக்கு ஒரு திருப்தியான சூழல் உண்டாகும். அப்படி வரும்பொழுது உங்களால் கண்டிப்பாக திறம்பட செயலாற்ற முடியும். சார், பதவிக்கேற்ற ஊதியம், ஊதியத்துக்கேற்ற வேலை அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தோஷமான மனநிலை உங்களுக்கு நிச்சயமாக உண்டாகும். அதே நேரத்தில் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டும். யாரையும் நம்பி பணம் கொடுத்துடாதீங்க, கொடுத்தா திரும்பி வராது. ஏனென்றால் இந்த குரு கொடுக்கும் குரு, திரும்பி வாங்கிறதுக்கு குருவால் முடியாது. எப்பொழுதுமே பிரகஸ்பதி என்பவன் பிரைடான கிரகம். குரு எப்போவுமே கௌரவமான கிரகம். கௌரவத்தின் அதிபதி குரு. ஸோ குரு போய் யார்ட்டையுமே நிற்க மாட்டார். குரு வழங்கக்கூடிய கிரகம், வள்ளல். அப்போ நீங்கள் வள்ளல் மாதிரி கொடுத்தா வாங்கினவன் அள்ளிட்டு போயிடுவான், திரும்பி வரமாட்டான். அதனால் பண விஷயங்களில் மிக கவனம் தேவை. வாக்குறுதி கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக யோசித்து கொடுக்க வேண்டும். சில குடும்பத்தில் சகோதரன் சகோதரிகளுக்கு இனிய விவாகம் நிச்சயமாகும். சார், அக்கா கல்யாணம் ஆகலை, அண்ணனுக்கு கல்யாணம் ஆகலை, அவருக்கு ஆனால் தான் அடுத்து நான் செய்யணும், வெயிட்டிங்கில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல பலனை தரும். உடன்பிறப்புகளுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். அதனால் அண்ணனாக இருந்தாலும் சரி, தங்கச்சி தம்பியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தொழில் முன்னேற்றங்கள் உண்டு. நல்லபடியாக தொழில் முன்னேற்றம், படிப்பு உயர்வு நிச்சயமாக இந்த குரு ஏற்படுத்தி தருவார். அதனால் குடும்பத்தில் ஒரு நல்ல மன மகிழ்ச்சி நிச்சயமாக ஏற்படும். அப்படி வரும்பொழுது இதெல்லாம் ஒரு நல்ல சூழல். செய்யக்கூடாதது ஷூரிட்டி, ஜாமீன். பிறர் விஷயங்களில் கருத்து சொல்லக்கூடாது. குரு வந்தாலே நியாயம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. எப்போவுமே குரு நீங்கள் எந்த ஜாதகத்தில் எடுத்து பார்த்தாலும், பெயர்ச்சி என்பது பொதுவான பலன். எந்த ஜாதகத்தில் எடுத்து பார்த்தாலும் ரிஷபராசி சுக்கிரன் பகை வீடு குருவுக்கு. பெரிய நன்மைகளை தந்துட மாட்டார். பலன்கள் மீடியமாக இருக்கும். அவர் என்ன செய்யணுமோ அதை தான் தருவார். பெறக்கூடிய நட்சத்திர சாரங்களை பொறுத்து சுபபலன் அசுபபலன் அமையும். அப்படி வரும்பொழுது முதல்ல வரக்கூடிய 3 மாதம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வரைக்கும் டஃப்பாக இருக்கும். செப்டம்பருக்கு மேலே நல்ல ரிலீஃப் கிடைக்கும். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 4 மாதம் நல்ல சுபிட்ச பலன்கள் உண்டு. அந்த நேரத்தில் சில பேருக்கு நல்ல ஒரு இனிய சூழல், ஒரு பதவி உயர்வு, உத்தியோக மாற்றம். சார், நல்ல உத்தியோகத்துக்கு போயிட்டேன் சார், அருமையான உத்தியோகம், பழைய கம்பெனியை விட்டேன் சார் அப்படிமா, நல்ல கம்பெனிக்கு போயிடுவான். அதனால் ஒரு நல்ல போஸ்டிங், நல்ல வாய்ப்பு, ஒரு வெளிநாடு வாய்ப்பு, அந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சார், பழைய கம்பெனிலேருந்து நான் ரிலீஸ் ஆகிறது எப்போ ஆக முடியும்? இந்த குரு பயிற்சி ஜூன் 2ஆம் தேதியிலேருந்து தான் குரு வேலையை செய்வார். மே 1 பயிற்சி ஆகிட்டார். இப்போ குரு இருக்கக்கூடிய காலகட்டம் அஸ்தமனத்தில் இருக்கார். ஸோ அந்த அஸ்தமன காலம் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவரே மங்கி இருக்கிறார், சூரியனுடன் மங்கி இருக்கிறார். அப்போது அஸ்தமன குருவால் எந்த சுபிட்ச பலனையும் தர முடியாது. அப்போது அந்த குரு ஜூன் 2ஆம் தேதி தான் வெளியில் உதயமாகிறார், காலை 9:57. அதிலிருந்து தான் சுபிட்ச பலன்கள் ஆரம்பமாகும். அப்படி வரும் பொழுது இந்த ஜூன் 2ஆம் தேதிக்கு மேலே ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மாதம் நீங்கள் எதிலும் கவனமாக இருக்க வேண்டும். வாகனத்தில் போகிறேன் சார், திடீர்னு அடிபட்டுச்சு, திடீர்னு உறவோட பகை, நல்லா பழகிட்டு இருந்த உறவுக்காரன் திடீர்னு மூஞ்சி முறிச்சிட்டு போகிறான், சண்டை வருது, அதனால் மன வருத்தம், நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல சார், திடீர்னு நல்லா தான் இருந்தாங்க, திடீர்னு என்னன்னு தெரியல, கோவப்படுறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு மன வருத்தம், மனக்லேஷம் ஏற்படும். உறவுகள் எல்லாமே இப்படி தான் இருப்பாங்களோன்னு ஒரு ஐயப்பாடும் கோபமும் வரும். நான் ஒன்றும் செய்யலையே, எதுக்கு திடீர்னு அவங்களுடைய போக்கு மாறுதுங்கக்கூடிய ஒரு ஐயப்பாடு உங்களுக்கு ஏற்படும். அப்படி வரும் பொழுது நீங்கள் அதெல்லாம் யோசனை பண்ணி உறவுகளுடன் உஷாராக பழக வேண்டும். விட்டு கொடுக்கும் தன்மை வேண்டும். விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை.
ஒரு இது கேட்குறாங்களா, உடனே எப்போதுமே மாட்டேன்னு சொல்லிடாதீங்க. அதை எந்த மனிதனும் விரும்ப மாட்டான். ஹியூமன் சைக்காலஜி அவ்வளோதான். அவ்வளோதானே, பார்த்துடலாங்க, பார்த்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த நேரத்துக்கு ஒரு பதிலை கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் செய்கிறீங்களா இல்லை அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுறாங்களாங்கிறது அது அடுத்த விஷயம். அந்த நேரத்துக்கு ரெடி ஆன்சர், அதெல்லாம் பார்த்துடலாங்க, அதெல்லாம் செய்திடலாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு சமாதானமான பதிலை கொடுத்து அவங்களுடைய கோபத்தை நீங்கள் பெறாமல் உங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். எப்பவுமே நெகட்டிவ் சொன்னால் ஒன்று என்ன செய்வாங்க, சார் இது கூட செய்ய மாட்டேங்கிறார் எனக்கு அப்படிம்பாங்க. அதில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள்ங்கிறது செய்கிறவனுக்கு தான் தெரியும், கேட்குறவனுக்கு தெரியாது. அப்போ அப்படி வரும்பொழுது அதை பிறர் உணர மாட்டார்கள். அதனால் மன வருத்தங்கள், நட்புகளுடன் சில பேரோட முறிவுகள் இதெல்லாம் ஏற்படும். மிக கவனம். அதேபோல் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு உண்டு. பிள்ளைகளின் எதிர்காலம், கல்வி, உயர்கல்வியில் சேர்க்கறது இதெல்லாம் நல்லபடியாக அமையும். உங்களுக்கு மருத்துவ செலவுகள் உண்டாகும். அப்பா அம்மா நல்ல கதியாகிடுவாங்க. அம்மா உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்க, எவ்வளோ நாள் டாக்டர்கிட்ட போயிருந்தாங்க அப்படின்னா நல்லபடியாகிடும். அம்மா உடல்நலம் நன்மை பெறும். அதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய வீண் சுமை செலவுகள், மருத்துவ செலவுகள் குறையும். ஆனால் உங்கள் உடம்பை நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஏன்னா உங்கள் உடம்புக்கு நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். என்னடா திருப்பி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஜென்மத்தில் குரு உடம்பை நச்சிடுவார். சுகர் வரலாம், ப்ரெஷர் வரலாம், டயபெட்டிஸ் வரலாம், சில பேருக்கு குடல் இறக்கம் வரலாம், ஜாண்டிஸ் வரலாம், அப்பண்டிசிஸ் வரலாம், தலையில் சில பேருக்கு நியூரோ சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ் வரலாம். இந்த மாதிரி வியாதிகள் வருவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம், மிக மிக அதிகம். சில பேருக்கு ஃபேட்டி லிவர் வரலாம். சார் லிவர் வீங்கி போயிடுச்சு சார் அப்படிமா. இந்த மாதிரி இதுகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் மிக ஜாஸ்தி. காது மூக்கு தொண்டை கவனம். திடீர்னு சார் காதில் ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு சார், போனேன் டாக்டர்கிட்ட போனேன், ஆப்ரேஷன் சொல்லி 20,000 போட்டார் சார்மா. டாக்டர் என்ன பண்ணுவார் பாவம், சிவியாரிட்டி ஆஃப் த டிசீஸ். அப்போது நோயின் தன்மையை பொறுத்து வைத்திய செலவு, அவ்வளோதானே. இன்றைக்கி வைத்தியம்ங்கிறது ஒரு பொதுவாக சொல்ல போனால் வைத்தியம் இன்றைக்கி ஒரு கமர்ஷியல் அப்படி ஆகிவிட்டது. ஆக நீங்கள் போய் பார்க்கக்கூடிய டாக்டர் நல்ல டாக்டராக இருக்கணும், பரிச்சயமான டாக்டராக இருக்கணும், உங்கள் உடல்நிலை நன்கு புரிந்த டாக்டராக இருக்கணும். அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட போய் தான் நீங்கள் வைத்தியம் பண்ணணும். திடீர்னு புது டாக்டரை போய் பார்க்குறது, அங்கே போய் வேண்டாத செலவுகளை செய்கிறது, இதெல்லாம் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். வேணால் அவங்கள்ட்ட நீங்கள் லீட் ரெஃபரன்ஸ் வாங்கிக்கலாம். அவங்க வேறு யாரையும் ரெஃபர் பண்ணுவாங்க கன்சர்ன் ஃபீல்டில், அவங்கள காண்டாக்ட் பண்ணி உங்கள் நோயை நீங்கள் துரிதமாக குணப்படுத்தலாம். பணம் மிச்சமாகும். அதற்காக இந்த உபாயத்தை சொல்கிறேன், பணம் மிச்சமாகும். இல்லை என்றால் வீண் மருத்துவ செலவுகள், அதிகமான மருத்துவ செலவுகள், அதனால் சிலர் கடன்பட நேரும். உடலை பாதுகாக்க கடன்பட நேரும். இன்சூரன்ஸ் போடாதவங்க இருந்தீங்கன்னா இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. மிக உதவிகரமாக இருக்கும், மிக உதவிகரமாக இருக்கும். அது ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு. அதே மாதிரி பிதிராஜ சொத்துக்கள் இதனால் வரை ஃபைசல் ஆகலை, வரலைன்னா வந்து சேரும். நிறைய பேர் புனித தீர்த்த யாத்திரைகள் போய் வருவீர்கள், அது ஒரு நல்ல அம்சம். நட்பு வட்டார உதவிகள் கிடைக்கும், அதில் அனுசரணையான பலன்கள் உண்டு. ஆனால் பிரத்தியார் விஷயங்களில் கருத்து சொல்லாதீங்க. கருத்து சொன்னால் அவங்களுக்கு வேறு யாராவது சொல்லியிருந்தால் கூட அதை விட்டுருவாங்க, நீங்கள் சொன்ன கருத்தை பிடிச்சிப்பாங்க. ஏதாவது 1-2 நெகட்டிவ் ஆகிடுச்சுன்னா உங்களால் தான் நடந்து போச்சுன்னு சொல்லி பெரிய சண்டையாயிடும். அதனால் உங்கள் வாக்கில் மிக கவனம் தேவை. சொல்வாக்கு மிக முக்கியம். அதே போல் ஷூரிட்டி ஜாமீன் கூடாது. கொடுக்கல் வாங்கல் அறவே வேண்டாம். பண விஷயங்களில் படுகவனம். செலவில் சிக்கனம் தேவை. உடல் நலத்தில் பூரண அக்கறை தேவை. இதெல்லாம் நீங்கள்
கண்டிப்பாக செய்ய வேண்டும். ரிஷபராசிக்காரர்கள் அனைவரும் போய் வர வேண்டிய கோவில் லால்குடியில், திருச்சி லால்குடியில் அமர்ந்திருக்கக்கூடிய சப்தரிஷீஸ்வரர் சிவாலயம் சென்று வியாழக்கிழமையில் சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து 9 நெய் தீபம் போட்டுவிட்டு ஒரு 9 நாள் தொடர்ந்து குடும்ப அர்ச்சனை செய்ய சொல்ல வேண்டும். செய்து பிரசாதத்தை அர்ச்சகர் நம்பரை வாங்கிக் கொள்ளுங்கள். பிரசாதத்தை தபாலில் பெற்றுக்கொள்ளுங்கள். 9 நாள் நம்ம இங்கே உட்காந்துருக்க முடியாது. வியாழக்கிழமை முதல் நாள் பிரார்த்தனை பண்ணிவிட்டு கிளம்பி வந்துடுங்க. எப்போதுமே அந்த சிவனுக்கு சாத்தும் பொழுது 10க்கு 6 வேஷ்டி துண்டு, 10 முழம் வேஷ்டி, 6 முழம் துண்டு, அம்பாளுக்கு 9 கஜம் புடவை, ஒரு ப்ளவுஸ் துணி, நல்ல மாலைகள், மஞ்சள் மாலை ரொம்ப விசேஷம், சிவந்தி மாலை ரொம்ப விசேஷம், பூவெல்லாம் ஏற்பாடு பண்ணி வில்வத்தால் அர்ச்சனை பண்ணும். வில்வத்தில் தான் மகாலட்சுமி வீற்றிருக்கிறார். ஸோ வில்வத்தால் சிவனுக்கு அர்ச்சனை செய்தால் விழுந்தவன் கூட எழுந்து விடுவான். விழுந்தவன்னா இனிமேல் அவன் தேர மாட்டான்னு நினச்சோம். அந்த வில்வ அர்ச்சனை அவ்வளோ ஒரு சுபிட்ச செல்வ வளத்தை தரும். அதனால தான் அம்பாளுக்கு பேர், மகாலட்சுமிக்கு வில்வ நிலையாள்னு பேர். வில்வத்தில் வீட்டிருக்கக்கூடியும் லக்ஷ்மி கடாட்சம் பெற்றவள் லக்ஷ்மி. லக்ஷ்மி சிவனின் தங்கை. ஸோ தங்கையை தலையில் வைத்து விட்டால் சிவனுக்கு வேறு வழி இல்லாமல் பலனை தந்து விடுவார். இதுதான் சிவனிடம் நாம் கேட்கும் காரியங்களை பலிதமாக்கி கொள்ளும் உச்சிதமான வழி. அதே மாதிரி துளசியில் இருப்பவள் பார்வதி. பெருமாளுக்கு துளசியை கொடுக்கும் பொழுது அதே தங்கை உமாதேவியை சமர்ப்பிக்கும் பொழுது மனம் நிகழ்ந்து விஷ்ணு நமக்கு அபயக்கரம் தருவார். இதுதான் சூக்ஷ்மமான விதி. இதை செய்யும் பொழுது நமக்கு நல்ல பலன்கள் நிச்சயம் கிடைக்கும். உடல் நலத்தில் அக்கறை தேவை. உறவு வட்டாரங்களில் கவனம் தேவை. பதவி உயர்வுகள் உண்டு. பணவரவு வரும். சிக்கனம் தேவை. தாயார் தகப்பனார் உடல்நலம் தேரும். நட்பு வட்டாரங்கள் பெருகும். வழக்கு வியாஜ்யங்களில் தலையிடக்கூடாது. பிறருக்கு கருத்து சொல்லக்கூடாது. ஜாமீன் போடக்கூடாது. நேரத்துக்கு சாப்பிட வேண்டும். உடல் அசதியை போக்க வாக்கிங் போயிடுவாங்க. அது ரொம்ப விசேஷமாக இருக்கும். சிவகவசம் படிங்க, டெய்லியே படிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். வியாழக்கிழமையில் பக்கத்தில் பசு இருக்குமானால் அரிசியும் பச்சரிசியும் கொண்டக்கடலையும் புதன்கிழமை மாலை ஊற போட்டுருங்க. ஊற போட்டு அந்த பசு காலையில் எழுந்து குளிச்சுட்டு வியாழக்கிழமை 8 மணிக்கு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எங்கள் பக்கத்தில் எங்கேயாவது தொழுவத்தில் இருந்தால் கூட கொண்டு போய் கொடுக்கலாம். அது இருக்கக்கூடிய இடத்த பொறுத்தது. இல்லை வாசலில் வரும்னா கொடுக்கலாம். கொடுத்துட்டு அது வாயிலிருந்து சிந்தும் அந்த அரிசியை எடுத்துக்கொண்டு வீட்டிற்குள் போய் 4 மூலையிலும் போட்டு விடுங்கள். பெரிய ஐஸ்வர்யம். கோமாதாவுக்கு அவ்வளோ பவர் உண்டு. இவற்றை செய்யுங்கள். நல்ல செல்வ வளம் பெருகும். சிறப்புகள் உண்டாகும். சொன்னவை அனைத்தும் கவனமாக செய்ய வேண்டும். வாழ்க வளமுடன். சுபம்.